ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 50 days சேலஞ்ச் 0 to ஹீரோவில் டே 8 பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்க்குரியது தான். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட்க்குரியது. இது ஆல்ரெடி நீங்கள் பொங்கல் லீவில் இருப்பீங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும், ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி, அது ரெண்டுக்கும் நல்ல உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, விச் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், வீட்டில் என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, சீரீஸாக பேரலாக, அதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, புக்கு இன்னில் உள்ள எக்ஸாம்பிள் சம், அதாவது ஒரு ஹெட்டிங்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் அந்த மாதிரி இருக்கும். டிஃபைன் கரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இவ்வளோ சார்ஜ் வந்து இவ்வளோ டைமுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா எவ்வளோ கரண்ட் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மணிக்கு இருக்கிற சம்ஸ். இதெல்லாம் 2 மார்க்கில் கம்பல்சரி சம்ஸில் வரும். அது போக வெறும் 2 மார்க்ஸ்லேயே நார்மலாகவே கேட்பாங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்குரிய ஃபார்முலாஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து வைக்க. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது 2 மார்க்ஸ் அப்படின்னா இந்தது இது. ஸோ இது வந்து 4 மார்க்ஸில் மோஸ்ட்லி வரும். ஸோ நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் 4 மார்க் கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க. இது 4 மார்க், இதுவும் 4 மார்க், நெக்ஸ்ட்டு இது 2 4 மார்க். இது எல்லாமே 2 மார்க்கில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 மார்க்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் அப்படிலாம் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேயுமே நார்மலாக நிறையா எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இந்த 2 எப்போவாது இந்த இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா I = Q/T. Qனா என்னது? சார்ஜ் பை டைம் டேக்கன். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் = ஒர்க் டன் பை சார்ஜ். அந்த ஃபார்முலா இது ரெண்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் ஓம்ஸ்லோட ஸ்டேட்மெண்ட் வச்சு வருது, V = IR. அப்போது ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க, பொட்டன்ஷியல் அண்ட் கரண்ட் கொடுத்துட்டு. அப்படி இல்லைன்னா பொட்டன்ஷியலும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு உங்களுடைய கரண்ட் வேல்யூ கேட்பாங்க. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பாங்க, அதோடைய லென்த் ஏரியாவில் இருந்து அதோடைய ரெசிஸ்டிவிட்டி என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ ஐனா கரண்ட்டு, Qனா சார்ஜ், Tனா டைமு, Vனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், Wனா ஒர்க் டன். நெக்ஸ்ட்டு இதில் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், Pனா பவர்னா டெஃபினேஷன் தெரியும், ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ அதுதான். ஸோ எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நீங்கள் படிச்சுட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு அதை 3ஐயும் ரிலேட் பண்ணுறது, இல்லை 4 குவான்டிட்டிஸையும் ரிலேட் பண்ணுறது என்ன ஃபார்முலாவோ அதை நீங்கள் யோசித்து எழுதுங்க. இல்லைன்னா ஃபார்முலாஸ் அந்த லெசனில் இருக்கிற எல்லாத்தையும் யோசித்து எழுதிட்டு எது கொடுத்துருக்காங்க, அப்போ எந்த இதில் எல்லாமே இருக்குது, எதை யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ρL/A, இதிலேருந்து ரெசிஸ்டிவிட்டி வேல்யூமே கண்டுபிடிச்சிடலாம். ρ = RA/L. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டக்டன்ஸ்னால் 1/R, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது. வர ஆன்சரை G வேணும்னா உங்களுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, இது கண்டக்டிவிட்டி. இது ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், இது ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் உங்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ்லேயும் வரும். ஸோ அதுலேயும் சில பேர் ஸ்டேட்மெண்ட் மாற்றி எழுதிங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் யூஸ் பண்ணி வருது, H = I²RT அந்த ஃபார்முலா. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் ஆனது எவ்வளோ, ஒரு பல்ப் வந்து இவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது, இவ்வளோ டைமுக்கு ஒன் டே போகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னா டோட்டலாக இந்த மந்த்துக்கு எவ்வளோ ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த சம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு மாடல் செஞ்சு பார்த்துக்கோங்க இன்றைக்கி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன கிளாஸுக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நம்மளுடைய 7th டேயில் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டீட்டெயில் கொஷின் ப்ளஸ் 3 எக்ஸாம்பிள் சம்ஸு. ஸோ டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஆல்ரெடி தெரியும். அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய 2 டயக்ராம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே ரிசல்டன்ட் வெக்டார் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. அந்த டெரவேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டெரவேஷனையும் உங்களுடைய டயக்ராமையும் மட்டும் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டயக்ராம் மட்டும் 1 மார்க் வைப்பாங்க. ஸோ அதை லீவ் பண்ணிடாதீங்க. டயக்ராம் வச்சு டெரவேஷன் பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் இருக்கும், மறக்காது. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் வெர்டிக்கலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி மாறும் அப்படின்றதும், ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இப்படி தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அந்த 4 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். அந்த 4 ஈக்குவேஷனில் மொதல் 3 தான் பேஸு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்றது இதில் டெரைவ் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். மேலேருந்து போடுறோன்னா A வேல்யூ எதுக்கு ஈக்குவல், V வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், U வேல்யூட வேல்யூ என்ன. ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அந்த டீட்டெயில். ஸோ இது வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க.
ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.4, 2.7, 2.8. 2.4 a + b, a - b, இல்லைனா b + a, b - a. அந்த காம்போனன்ட்ஸை ஏபி வெக்டாரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு இருக்கும் அந்த சம்மை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.7ல் a டாட் b டாட் ப்ராடக்ட் வச்சு உங்களுடைய தீட்டா வேல்யூ அந்த ரெண்டு வெக்டாருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8 ரெண்டு வெக்டார் ஆர்த்தோகோனலாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ a டாட் பியோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் ஆர்த்தோகோனல், இல்லை அப்படின்னா அது ஆர்த்தோகோனல் இல்லை. இதை ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி செய்கிற சம். ஸோ இன்றைக்கி மறக்காமல் இதை கவர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட்க்குரிய டே 8க்குரிய சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்னெட்டிக் டைபோல்னா என்ன, டைபோல் மொமெண்ட்னா என்ன. ஸோ எல்லா கொஷின்ஸுமேவும் டெஃபனேஷன் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வித் யூனிட்டோட படிச்சுக்கோங்க, டயக்ராம் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூலும்ஸ் இன்வர்ஸ்லானா என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் சசப்டிலிட்டினா என்ன, அதே மேக்னெட்டிக் பெர்மியாபிலிட்டினா என்ன. ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வச்சு வருது. நெக்ஸ்ட் பயோட்-சாவர்ட் லா, அதோடைய ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஆம்பியர் சர்க்கியூட்லாவும் ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலா. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.